ஹை ஹார்ட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து ஒரு பாக்ஸை வச்சு இந்த பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஒன்று பிடிக்காத ஒன்று தேவைப்படுற ஒன்று இது மூணையுமே இதுக்குள்ளே வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த செகண்டில் யோசிப்பீங்களே நமக்கு என்ன பிடிக்கும் நமக்கு என்ன பிடிக்காது நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு அந்த செகண்டில் தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகவே ஆரம்பிக்கும். அப்படி நம்ம கன்ஃபியூஸில் இருக்கிறப்போ இருங்க நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன் அப்படிங்கிறப்போ யோசிக்கலாம் டைம் இல்லை. இங்கே பாரு இந்த மணல் கடிகாரம் இது வந்துட்டு ஃபுல்லாக டைம் முடிகிறப்போ நீ வந்துட்டு இறந்துருவ. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பொருள் நீ எனக்கு கொடுக்குறப்ப தான் இந்த மணல் கடிகாரம் ரீஃபில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு யோசிக்கவும் டைம் இல்ல. அதே டைம் நீங்க இந்த கேம் வேணாம் அப்படின்னு சொல்லி பாதியில விட்டுட்டு போனா, நீங்களும் இறந்துருவீங்க. அப்படின்னா எப்படி இருக்கும்? படத்தோட ஒன்லைன் இதுதான். நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கா. அவகிட்ட கொண்டு வந்து ஒரு பாட்டி அவகிட்ட ஒரு பாக்ஸ குடுக்குறாங்க. அந்த பாக்ஸ் கேட்குற 3 விஷயத்தையுமே ஹீரோயின்னால தர முடியல. அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, வேணான்னு சொல்லிட்டு பாதியிலேயே விட்டுர்றா. ஆனா அந்த பாக்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கர வயலன்ஸ் ஆயிருது. கடைசியில இந்த பிரச்சனையிலிருந்து ஹீரோயின் எப்படிதான் வெளிய வந்தா அப்படிங்கிறத ரொம்பவே பயங்கரமா சொன்ன படம் தான் விஷியஸ். அண்ட் ஹாய் ஹலோ மக்கள்ஸ், நான் உங்க சித்து. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மினி மூவிஸ் தமிழ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு படத்தை பாருங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் நம்ம கிட்ட வந்துட்டு எனக்கு ரொம்பவே தலைவலிக்குது, என்னால ரொம்ப முடியல, தலையெல்லாம் கொண்டு போய் செவுத்துல இடிச்சுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட ஒன்று சொல்றாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு படத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தனியா ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க. அவங்க ரீசெண்டா எந்த ஒரு காலையுமே எடுக்கல. அவங்க வந்துட்டு எந்த செடிக்குமே தண்ணி ஊத்தாம அதெல்லாம் வாடி போய் இருக்குது. சிங்க்ல போட்ட பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்குது. அப்படி இருக்கிறப்போ கிளாஸ்ல கொஞ்சம் வைன் ஊத்திட்டு அவ சோஃபால போய் படுத்துட்டு அவங்க அக்காவோட குழந்தைய இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு இருக்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணா அவ டேபிள்ல உட்காந்து ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கிறா. நாளைக்கு வந்துட்டு அவ ஸ்கூலுக்கு இன்டர்வியூக்கு போறாளாட்டிருக்கு டீச்சரா. அதனால உட்காந்துட்டு இன்டர்வியூல என்னெல்லாம் கேட்பாங்களோ அதை அவளே கேட்டு அவளே அதுக்கான ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறா. நான் நல்லா படிப்பேன், நல்லா வந்துட்டு ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு எல்லா ஆன்சரும் பண்ணிட்டு இருக்கிறா. இதெல்லாம் பேசி பிராக்டிஸ் பண்ணிட்டு அவ வந்துட்டு நெருப்பு முன்னாடி வந்து நின்று குளிர் காஞ்சிட்டு இருக்கிறா. அப்போ பார்த்தா டோர் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. யாருன்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா அங்க ஒரு பாட்டி நிக்கிறாங்க. யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறா. அப்போ அவங்க இங்கே தான் இருந்துச்சு. அந்த வீடு இங்கே தான் இருந்துச்சு. நான் மறந்துட்டேன். எனக்கு தெரியல அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க குளூர்ல இருக்கீங்க. வெளிய நின்னுட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இங்க இருந்தவங்க வந்துட்டு இப்ப காலி பண்ணிட்டாங்க. என் தங்கச்சி தான் அது. நீங்க அவங்கள தேடி வந்தீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்குறா. இல்ல, இல்ல நான் வந்துட்டு வேற ஒருத்தங்கள பார்க்க வந்தேன். என்கிட்ட அவங்க நம்பர் இருக்கு. நான் உங்களுக்கு கால் பண்ண முடியும். ஆனா என்ட்ட ஃபோன் இல்ல அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சரி என் ஃபோன் வீட்ல இருக்கு. நீங்க வாங்க உள்ள வந்து உட்காருங்க. நான் உங்களுக்கு டீ தரேன் அப்படின்னு சொல்லி வயசானவங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அப்படி பணியில விட்டுட்டு போகாம அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. உள்ள வந்து உட்கார வச்சோன்னே அவங்களுக்கு கொண்டு வந்து தண்ணி குடுக்குறா. தண்ணி குடுத்தோனே அந்த பாட்டி உட்காந்துட்டு, "இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்கு. இங்க நீ மட்டும் தான் இருக்கில்ல?" அப்படின்னு கேட்கறாங்க. "ஆமா, இது என் தங்கச்சி வீடு" அப்படின்னு சொல்றா. "ஓகே, உனக்கு கல்யாணம் ஆகல. நீ சிங்கிள் தானே? இந்த வீட்ல தனியா தானே இருக்க? உனக்கு குழந்தைங்களும் இல்லைலன்னு?" கேட்கறாங்க. அவளும் "ஆமா, ப்ராபபிலி" அப்படிங்கிறா. இப்படி பேசிட்டு அந்த பாட்டி வந்துட்டு எதிர்ல பார்க்கறாங்க. அவங்க எதிர்ல என்னமோ பார்த்துட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சர்றாங்க. பயப்பட ஆரம்பிச்சோனே இவ வந்துட்டு, "உங்களுக்கு என்னாச்சு?" அப்படின்னு கேட்கறா. கேட்டவுடனே அந்த பாட்டி வந்துட்டு, "இல்ல ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிறாங்க. "நான் வேணா உங்களுக்கு ஃபோன் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்கிறப்பயே அவங்க பேக்ல இருந்து அந்த பாக்ஸ் எடுத்து வெளிய வைக்க ஆரம்பிச்சர்றாங்க. அத பார்த்து ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பாக்ஸ்ல இருந்து அவங்க எடுத்து வெளிய ஒரு மணல் கடிகாரம் எடுத்து வைக்கிறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு வந்துட்டு ஏதோ சரியா படல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால, "இல்ல நீங்க இப்ப இங்கிருந்து கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறா. உடனே அந்த பாட்டி வந்துட்டு, "நீ இன்னைக்கு நைட்டு சாகப் போற" அப்படின்னு சொல்றாங்க. "நீ பயப்படலாம், சோகமா இருக்கலாம். ஆனா சாரி, அதான் உண்மைன்னு" சொல்லிர்றாங்க. ஹீரோயின் அத கேட்டு, "இல்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு நெனைக்கிறேன். சரி நீங்க இப்ப இங்கேருந்து கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிர்றாங்க. "ஓகேம்மா நான் கிளம்புறேன். ஆனா ஒண்ணு, நீ ரொம்ப நல்ல புள்ள" அப்படின்னு சொல்றாங்க. "அண்ட் இங்க இப்ப நடந்தத யார்ட்டயும் சொல்லிறாத, சொல்லவும் ட்ரை பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அவங்க கொண்டு வந்த அந்த மணல் கடிகாரம், அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கையிலேயே கொண்டு வந்து குடுத்து, ரோட்ல கொண்டு வந்து விட்டு போயிர்றா. விட்டு போறப்போ டக்குன்னு அவள பார்த்து, "பாலி" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவ வந்துட்டு, "என் பேர நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. பாலிய பார்த்து அந்த பாட்டி, "இது ஒரு கெட்ட கனவா நெனச்சுக்கோ" அப்படிங்கிறாங்க. உடனே அவ உள்ள போயிட்டு கதவ எல்லா டோரையுமே லாக் பண்ணிர்றா. பாலி இப்ப ஜன்னல் ஸ்க்ரீன விலக்கிட்டு எட்டி பார்க்குறா. அந்த பாட்டி கொண்டு வந்த பாக்ஸ் இப்ப நடு ரோட்ல இருக்குது. இப்ப பாலி அவங்க அம்மாக்கு கால் பண்ணி பேசுறா. பேசுறப்போ, "அம்மா, என் வீட்டுக்கு ஒரு பாட்டி வந்தாங்க. அந்த பாட்டி வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்துட்டு ஒரு பாக்ஸ எடுத்து வச்சு, 'நீ செத்துருவ' அப்படின்னு சொன்னாங்க." அப்படின்னோனே அவங்க அம்மா திட்டுறாங்க. "ரோட்ல யாரு போனாலும் வீட்டுக்குள்ள விட்டுருவியா நீ?" அப்படின்னோனே, "வயசானவங்கம்மா, உதவி கேட்டங்காட்டி நான் வீட்டுக்குள்ள விட்டேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "சரி அந்த பெட்டியில என்ன இருந்துச்சு? வெடிகுண்டா?" அப்படின்னு கேட்கறாங்க. "நல்ல வேலைம்மா வெடிகுண்டெல்லாம் இல்ல." அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா கிட்ட சொல்றா. "அது ஒரு பழைய மரப்பெட்டிம்மா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு டோர ஓப்பன் பண்ணி வெளிய வந்து பார்க்கறா. இப்பயும் அந்த பெட்டி நடு ரோட்ல அதே இடத்துல அப்படியே தான் இருக்கு. இப்ப பாலியோட அம்மா, "சரிடாம்மா, இத நினைச்சு நீ எதுவுமே பயந்துட்டு இருக்காத. அவங்க வயசானவங்க. ஒருவேளை வயசு இப்படி ஆனங்காட்டி அவங்க ஏதாவது குழம்பி போயோ, இல்லன்னா அதுக்கான டேப்லெட் எடுக்காமலயோ இப்படி அவங்க வந்திருக்கலாம்." அப்படின்னு பாலி கிட்ட அட்வைஸ் பண்றாங்க. ஆனா பாலி அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டே போயிட்டு அந்த மரப்பெட்டிய உதைச்சு பார்க்கறா. அண்ட் அவங்க அம்மா கிட்ட, "எனக்கு பயமா இருக்குமா" அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மா வந்துட்டு, "சரி நீ இதுக்கெல்லாம் பயப்படாத. அது ஏதாவது வந்துட்டு இந்த வழிபாடு இந்த மாரி செஞ்சு
செஞ்சு உன் வீட்ல கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. வயசானவங்க தானே, அப்படி ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னோனே, பாலி திருப்பி அவங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டு, "எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லம்மா" அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மா வந்துட்டு, "சரி நாளைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்குல்ல, அதுக்கு நீ ரெடி ஆனியா? அதுக்கு நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்தியா?" அப்படின்னு கேட்கறாங்க. அவ வந்துட்டு, "இல்லம்மா" அப்படின்னோனே அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. "ஃபர்ஸ்ட்டு நீ அத கவனி. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காத. ஏதோ வயசானவங்க வீட்டுக்கு வந்தாங்கங்கிறதுல ஒரு விஷயமா பெருசா கன்சிடர் பண்ணிட்டு இருக்காத. போ வீட்டுக்கு போய் ரெடி ஆகு" அப்படின்னு சொல்றாங்க. பாலியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிர்றா. இப்போ அந்த பெட்டி அதே இடத்துல அப்படியே தான் இருக்குது. பாலி இப்ப வீட்டுக்குள்ள வந்து குளிச்சுட்டு, ட்ரெஸ் ஒண்ணொன்னா எடுத்து எடுத்து போட்டு பார்த்துட்டு, ஒவ்வொரு ஃபோட்டோவா எடுத்து அவங்க அம்மாக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்கிறா. அப்படி சென்ட் பண்ண ஃபோட்டோலாம் உட்காந்து பெட்ல உட்காந்து பாலி இப்ப பார்த்துட்டு இருக்கிறா. ஆனா, பாலிக்கு பின்னாடி இப்ப யாரோ ஒருத்தங்க வராங்க. பக்கத்துல வந்து அவ கிட்ட வந்து பாலி அப்படின்னு கூப்பிடுறாங்க. பாலி ரொம்பவே பயந்துடுறா. இப்ப திரும்பி பார்க்குறப்போ அந்த இடத்துல யாருமே இல்ல. அவளுக்கு பயங்கரமா பயமாயிருது. உடனே அவ வேகமா கீழ இறங்கி வந்து சிகரெட் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறா. டக்குன்னு இப்ப அவங்க அம்மா கால் பண்றாங்க. அவங்க அம்மா கால் எடுத்துட்டு பாலி வந்துட்டு, "அம்மா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சாட்டுருக்குமா. எனக்கு என்னமோ ஆயிருச்சு. இப்பதான் நீ மேல இருக்கிற மாரி உன் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சும்மா. நீ என் பின்னாடி இருந்து என்ன கூப்பிட்ட மாரி இருந்துச்சும்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்றா. அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இன்னொரு சிகரெட் எடுத்து பத்த வைக்கிறா. அவங்க அம்மா வந்துட்டு, "நீ சிகரெட்ட விட்டுர்றேன்னு சொன்னீல்ல, ஏன் இன்னும் சிகரெட்ட விடாம இருக்க?" அப்படின்னோனே, "சரிம்மா, சரிம்மா. இதுக்கப்புறம் நான் நிறுத்திர்றேன்" அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்றா. அவங்க அம்மா வந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. வீட்ல இப்ப யாருமே இல்ல" அப்படின்னோனே, "நான் லைன்லயே இருக்கேன். நீ வேணா போய் வீட்ல யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. இவளும் படியேறி போய் மேல போய் ரூம்ல எல்லாமே செக் பண்ணி பார்க்கறா. கட்டில் கீழ யாராவது இருக்காங்களா அப்படின்லாம் செக் பண்ணி பார்க்கறா. எல்லா இடத்தையுமே செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம், பாலி வந்துட்டு மறுபடியும் ஹால்ல வந்து உட்காந்துட்டு, அவங்க மறுபடியும் தம் அடிக்க ஆரம்பிக்கிறா. அவ தம் அடிச்சிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு அவங்க அம்மா, "பாத்தியா? இந்த இடத்துல யாருமே இல்ல. இப்போ உனக்கு வந்துட்டு கன்ஃப்யூஸ் இல்லைல்ல? நீ நல்லா இருக்கில்ல?" அப்படிங்கிறப்போ, "ஆ ஓகேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கீழ குனிஞ்சு ஆஷ்ட்ரேல அவ வந்துட்டு சிகரெட்ட அணைக்கிறா. அணைச்சுட்டு அவ நிமிர்ந்து பார்க்கிறப்போ, அந்த இடத்துல அந்த பாக்ஸ் இருக்குது. வெளிய இருந்த பாக்ஸ் இப்போ உள்ள வந்துருச்சு. பாலி இப்ப ரொம்ப பயந்துர்றா. பயந்துட்டே அவங்க அம்மா கிட்ட, "அம்மா, இப்ப அது என் எதிர்ல இருக்குமா" அப்படின்னு சொல்றா. பாலியோட அம்மா, "என்னது?" அப்படின்னு கேட்கறாங்க. "அதுதாம்மா அந்த பாக்ஸ்" அப்படின்னு சொல்றா. "நீ எதுக்கு அத உள்ள எடுத்துட்டு வந்து வச்ச?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்டோனே, "அம்மா நான்லாம் உள்ள கொண்டு வந்து வைக்கலம்மா" அப்படிங்கிறா. "மேபி உனக்கே தெரியாம அந்த பாக்ஸ நீ உள்ள கொண்டு வந்து வச்சிருப்பன்னோனே" "அம்மா என்ன நம்பும்மா, நான் உள்ள கொண்டு வந்து வைக்கல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறா. அதே மணல் கடிகாரம். பாலி அத எடுத்து வெளிய வச்சுட்டு, "இந்த மணல் இன்னும் விழுகவே ஆரம்பிக்கல" அப்படிங்கிற மாரி சொல்றா. ஆனா அவங்க அம்மா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கால்ல இருந்துகிட்டே, "ஒருவேளை இன்னும் அது ஸ்டார்ட் ஆகாம இருக்கலாம் அந்த கடிகாரம்" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா, நான் உன்கிட்ட இன்னும் அது கடிகாரம்னே சொல்லலையே. உனக்கு எப்படி அது தெரியும் அது ஒரு மணல் கடிகாரம்னு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவங்க அம்மா இப்ப சைலன்ட்டா இருக்காங்க. "அம்மா, அம்மான்னு" சொல்லி இவ கூப்பிட ஆரம்பிச்ச உடனே அவங்க அம்மா ஆப்போசிட்ல இருந்துட்டு, "நான் தான் பாலி, நார்மலா பேசு" அப்படிங்கிறாங்க. "இல்லம்மா, எனக்கு நல்லா தெரியும். நான் அத உன்கிட்ட சொல்லவே கிடையாது. உனக்கு அது எப்படி தெரிஞ்சது?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அவங்க அம்மா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இப்ப சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சிரிக்க ஆரம்பிச்ச உடனே பாலியோட முகத்த பார்க்கணுமே, பயங்கர பயத்துல நின்னுட்டு இருக்கிறா. இப்ப லைன்ல இருக்கிற அவங்க அம்மா இப்ப பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. பாலி அந்த பாட்ட கேட்காம ஃபோன கட் பண்ணி டேபிள்ல போட்டு, இப்ப வெளிய கதவு தொறந்து போகலான்னு பார்க்குறாங்க. பார்த்தா டோர் பெல்ல யாரோ அடிச்சோனே, பாலி அதே இடத்துல நின்னு பயங்கரமா கத்தி பயந்துர்றா. பின்னாடி டோர், முன்னாடி டோர் 2 டோரையுமே யாரோ பயங்கரமா தட்டுறாங்க. காலிங் பெல் 2 சைடு இருந்துமே அடிக்கிறாங்க. பாலி அந்த இடத்துல இருந்துகிட்டு அசையாம நின்னுட்டு இருக்கிறா. இப்ப பாலியோட ஃபோன் டேபிள்ல போட்டு வந்தால்ல, அந்த ஃபோனுக்கு மறுபடியும் அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. பாலி மெல்லமா மூவ் பண்ணி போய் அந்த ஃபோன் எடுத்து இப்ப காதுல வைக்கிறா. ஆனா பாலிக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்ன தெரியுங்களா? ஆப்போசிட்ல இருந்து பேசுறது அவங்க அம்மாவே கிடையாது. இப்போ ஃபோன்ல அந்த வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. அந்த வாய்ஸ் இவள பத்தி எல்லாமே டீட்டெயில்டா சொல்ல ஆரம்பிக்குது. "நீ யாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒரு ஈ மாரி. உன்னால கடைசி வரைக்கும் பறந்துகிட்டே தான் இருக்க முடியும். உன்னால வந்துட்டு ஒரு நல்ல லைஃப்லாம் வாழவே முடியாது. உன்கிட்ட இப்ப $26 இருக்குது. நாளைக்கு நீ இன்டர்வியூ போக போற. இன்டர்வியூ போறதுக்கு இந்த ட்ரெஸ் தான் நீ செலக்ட் பண்ணி வச்சுட்ட." அவங்க அம்மாக்கு இவ என்ன ட்ரெஸ் அனுப்புனா, என்ன இவ செலக்ட் பண்ணியிருக்காங்கிற வரைக்குமே அந்த ஆப்போசிட்ல இருக்கிற வாய்ஸ் சொல்ல ஆரம்பிக்குது. இந்த வாய்ஸ் சொல்றது எல்லாமே உண்மதானா? அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளுடைய பர்ஸ்ல இருந்து அவ காசு எடுத்து பார்க்குறா. அவகிட்ட உண்மையாலுமே $26 தான் இருக்கு. அவ அத பார்த்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் தான் கேமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த மணல் கடிகாரத்திலயும் இப்ப மணல் விழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அந்த வாய்ஸ் ஆப்போசிட்ல இருந்து சொல்றது என்னன்னா, "இப்ப நம்புறியா? நீ சாக போற" அப்படிங்குது. பாலி பயங்கரமா பயந்துர்றா. ஸோ அவளுக்கு வேற வழியே இல்லாம அந்த வாய்ஸ் கிட்டயே கேட்க ஆரம்பிக்கிறா. "இப்ப நான் என்ன பண்ணணும்?" அப்படின்னு அந்த வாய்ஸ், "என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இப்பயே போய் அந்த பாக்ஸ்ல இருக்கிற கேம விளையாட ஆரம்பி" அப்படின்னு சொல்லுது. அந்த வாய்ஸ், "போ பாலி, அந்த பாக்ஸ பாரு. அந்த பாக்ஸ்குள்ள இப்ப என்ன இருக்குன்னு பாரு பாலி, போ" அப்படிங்குது. இவளும் அந்த பாக்ஸ் கிட்ட மெதுவா நகர்ந்து போறா. பாக்ஸ போய் பார்க்குறப்போ, அந்த வாய்ஸ் சொல்லுது, "எனக்கு உன்கிட்ட இருந்து 3 விஷயம் மட்டும் தான் தேவ. 1 உனக்கு பிடிக்காதது, இன்னொன்னு உனக்கு தேவைப்படுறது, இன்னொன்னு நீ ரொம்ப லவ் பண்றது.
இது 3யுமே என்ட்ட குடுத்துரு. நான் உன்ன விட்டர்றேன் அப்படிங்குது. பாலி இப்ப ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிடுறா. கன்ஃப்யூஸ் ஆயிட்டு எனக்கு புரியல அப்படிங்கிறா. நீ இதுல என்கிட்ட பொய் சொல்ல முடியாது. உனக்கு புரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியும். டைம் உன்ன எனி டைம் பார்த்துட்டு தான் இருக்குது. ஸோ என்கிட்ட நீ பொய் சொல்ல முடியாது. ஸோ என்கிட்ட கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இந்த கேம விளையாண்டு முடி அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் சொன்ன உடனே அந்த காலும் கட் ஆயிருது. பேலி ஓரமா போய் நின்னு சிகரெட் அடிச்சுட்டே வந்துட்டு இந்த பாக்ஸையே பார்த்துட்டு இருக்கிறா. ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் டெஸ்ட் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ் கிட்ட போயிட்டு உனக்கு பிடிக்காதது தானே வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சிகரெட் பாக்ஸ் எடுத்து உள்ள வச்சுட்டு இதுதான் எனக்கு பிடிக்காத ஒண்ணு. ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்றா. ஃபர்ஸ்ட் கேம்லயே சீட் பண்ண தான் ட்ரை பண்றா. ஏன்னா இவங்க அம்மா ஆல்ரெடி நெறைய டைம் வந்துட்டு சிகரெட் பிடிக்காதுன்னு சொன்னா கூட இவ அந்த சிகரெட்ட புடிச்சிட்டே தான் இருக்கா. ஸோ இது அவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயமே கிடையாது. சிகரெட் பாக்ஸ உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணால்ல, இப்ப திருப்பி வந்துட்டு பாக்ஸ ஓப்பன் பண்ணி பார்க்குறா. உள்ள சிகரெட் பாக்ஸ் அப்படியே தான் இருக்கு. "ஏய் இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக ட்ரை பண்றா. பார்த்தா அவளுக்கு இப்போ வந்துட்டு இருமல் வர ஆரம்பிக்குது. இப்ப அவ வந்துட்டு ஏதோ ஒரு கப்போர்ட் சாவிய அவளே வந்துட்டு கக்கி வெளிய எடுக்குறா. ஸோ அவளுக்கு பிடிக்காத விஷயம்னு சொல்லிட்டு இவ ஒண்ணு குடுத்தால்ல, அது பொய்யு. இவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த இவ அந்த கப்போர்ட்ல வச்சிருக்கா. அதுக்கான சாவிய வந்துட்டு அதுவே வெளிய எடுத்து குடுக்குது. "இந்தா சாவி. போய் அந்த பிடிக்காத விஷயத்த கொண்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்லுது. அத பார்த்த உடனே பாலிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சரி ஓகே நம்ம பெரிய பிரச்சனையில சிக்கியிருக்கோம்னு சொல்லிட்டு டக்குன்னு பக்கத்து வீட்டுக்கு ஓடி போயிட்டு, "மேடம் எனக்கு உங்களுடைய ஃபோன் கிடைக்குமா? நான் போலீஸ்க்கு கால் பண்ணணும்" அப்படின்னு சொல்லி கேட்கறா. சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. இந்தாங்க குடிங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு காஃபிய குடுத்துட்டு, அவங்க ஃபோன இவளுக்கு தரதுக்குள்ள டக்குன்னு ஒரு கத்திய எடுத்து டேபிள்ல வச்சுட்டு, "நீ என்ன என்ன செய்ய வச்சிருக்க பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்கள குத்திக்கிறாங்க. குத்திக்கிட்டு டக்குன்னு அவங்கனால முடியாம கீழ விழுந்ததுக்கப்புறம் பாலி போயிட்டு "உங்களுக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி பார்க்க போறா. பார்க்க போறப்போ, "மறுபடியும் இந்த மாரி முயற்சி பண்ணாத. இந்த கொலைக்கு நீ தான் காரணம். ஒழுங்கா கேம மட்டும் விளையாடு. இந்த வேலத்தனமெல்லாம் என்ட்ட காமிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையாலேயே அவங்க கழுத்த அத அறுக்க வச்சிருது. ஸோ பாலி வந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சீரியஸா எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்மனால போயிட்டு இதிலிருந்து எஸ்கேப்லாம் ஆக முடியாது. இந்த கேம என்ன ஆனாலும் நம்ம முடிச்சே தான் ஆகணும் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் தான் அவ வந்துட்டு ஸ்ட்ராங்காவே ரியலைஸ் பண்றா. பாலி இப்ப வீட்டுக்கு வந்துட்டு ஐ அம் சாரின்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு இருக்கறா. அவ கையெல்லாம் ரத்தமா இருக்குது. திருப்பி வந்து டேபிளுக்கு உட்கார்ந்து தம் அடிச்சுக்கிட்டே வந்துட்டு அந்த மறுபடியும் அந்த கிளாக்க பார்க்கறா. அதுல வந்துட்டு டைம் முடிய போகுது. அதனால அவ பயத்துல அத தள்ளி விட்டு எந்திரிச்சு போகுறா. பார்த்தா மறுபடியும் அது அதே இடத்துல வந்து இருக்குது. இவங்க ஃபேமிலி போட்டோ கீழ விழுந்துருது. அத பார்க்கறா. பாலியோட போட்டோ மட்டும் பிளர் ஆயிருக்கு. இப்ப சடனா அவளுக்கு கால் வந்தோனே பாலி பயங்கரமா பயந்துடுறா. ஏன்னா இவ்வளவு நேரம் அவளுடைய ஃபோன் வந்துட்டு ஆஃப்ல இருந்துச்சு. அந்த ஃபோன் எடுக்கிறதுக்காக அவ பக்கத்துல போறா. அந்த ஃபோன்ல டாட் அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கு. ஃபோன் எடுத்தோனே அவங்க அப்பா சகஜமா பாலி என்னம்மா பண்ற? குழந்தை மாரிம்மா நீ அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. பாலி வந்துட்டு எனக்கு நல்லா தெரியும். இது என் அப்பா இல்ல. நார்மலா பேசு அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த வாய்ஸ் எப்பயும் போல அப்பா மாரியே பேசிட்டு இருக்குது. உடனே வந்துட்டு இவ டாபிக் குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு நீ கேட்ட மாரியே பிடிக்காத ஒரு விஷயத்த அந்த பாக்ஸ்க்குள்ள போட்டேன். எஸ் நான் வந்துட்டு அந்த சிகரெட் பாக்ஸ்க்குள்ள போட்டு நான் க்ளோஸ் பண்ணேன். ஆனா ஏன் வந்துட்டு நீ அத எடுத்துக்கல அப்படின்னு கேட்கிறா. இவ்வளோ நேரம் அவங்க அப்பாவா வந்துட்டு நார்மலா பேசிட்டு இருந்த அந்த வாய்ஸ் வந்துட்டு பிகாஸ் யுவர் லை அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நீ பொய் சொல்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ உன் பெட்டுக்கு கீழ, உன்னுடைய கட்டிலுக்கு கீழ எல்லா இடத்துலயுமே நீ எங்க போய் எந்த விஷயத்த நீ பண்ணாலுமே அது எனக்கு தெரிஞ்சிரும். மணல் வேற கீழ இறங்கிக்கிட்டே இருக்குது. நீ இன்னும் அந்த சோஃபால இருந்து எந்திரிக்காம இருக்கிற. டிக் டாக் ஒழுங்கா எந்திரிச்சு போய் அந்த கேம முடிக்க பாரு. ஒழுங்கா உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த என்ட்ட குடுத்துரு அப்படின்னு அதுவும் வந்துட்டு வார்னிங் பண்ணுது. பாலியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சாவி ஒண்ணு கக்குனால்ல, அந்த சாவிய இப்ப கீழ பார்க்குறா. அந்த சாவிய எடுத்துட்டு போய் கப்போர்ட ஓப்பன் பண்ணி, அது கேட்கிற பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்றா. அந்த கப்போர்ட்ல அவ அப்படி என்னதான் வச்சிருக்கான்னு பார்த்தா, அவளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சிருக்கா. லெட்டர்ஸ் எல்லாமே வச்சிருக்கா. அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கேன்சர் வந்து இறந்திருக்காரு. ஸோ அவருடைய மெமரியா வந்துட்டு நெறைய திங்ஸ் வந்துட்டு அந்த கப்போர்ட்ல வச்சிருக்கிறா அவ. நெறைய திங்ஸ் இருந்தாலுமே கடைசியா வந்துட்டு இவ ஓவரா வந்துட்டு சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணியிருப்பாளாட்டிருக்கு. அவனுடைய கழுத்துல எப்பயுமே வந்துட்டு ஒரு சிலுவை இருக்கிற மாரி ஒரு டாலர் ஒண்ணு போட்டு விட்டுருக்கா. அத இவ வந்துட்டு சேஃபா வந்துட்டு வீட்ல எடுத்து வச்சிருக்கா. இவ அந்த பார்த்த மெமரியில வந்துட்டு அந்த டாலரை இறுக்கி பிடிக்கிறா. பின்னாடி இருக்கிற டோர் வந்துட்டு க்ளோஸ் ஆயிருது. அத ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ வந்துட்டு அந்த டாலர் அவ இறுக்கி பிடிச்சால்ல, அதனால பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் வந்துட்டு அவள தொட வருது. ஏதோ ஒண்ணு நம்மள தொட வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவ டக்குன்னு திரும்பி பார்க்குறா. அங்க யாருமே இல்ல. கப்போர்ட் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறா. உள்ள யாருமே இல்ல. சரி ஒண்ணுமே இல்லன்னு நெனைக்கிறப்போ சைடுல இருந்து ஒரு உருவம் வந்து டக்குன்னு பிடிக்குது. பார்த்தா அவளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. இப்ப டோரும் ஓப்பன் ஆயிருது. வெளிய வந்து அவ விழுகுறா. விழுந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு யாருமே அந்த இடத்துல இல்ல. சோ வந்துட்டு அவ ஒரு கிளாரிட்டி ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த டாலர படுத்துக்கிட்டே வந்துட்டு இறுக்கி பிடிக்கிறா. மறுபடியும் பார்த்தீங்கன்னா சைடுல இருந்து அதே உருவம் வந்து அவள உள்ள இழுத்துட்டு போக பாக்குது. சோ எப்பல்லாம் வந்துட்டு அந்த டாலர் அவ இறுக்கி பிடிக்கிறாளோ, அப்பல்லாம் ஒரு உருவம் வந்து அவள பிடிக்க
பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பாலி டேபிள்ல உட்காந்துட்டு அந்த கிறிஸ்டியன் டாலர பார்த்து பேசிட்டு இருக்கிறா. "நான் உன்ன ரொம்ப நம்புனேன். ஆனா நீ அவன காப்பாத்தல. சோ எனக்கு உன்ன பிடிக்காம போயிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்ல போட்டு இப்ப குளோஸ் பண்ணிடுறா. குளோஸ் பண்ணிட்டு திருப்பி தொறந்து பார்க்குறா. அந்த டாலர் அது எடுத்துக்கிச்சு. அண்ட் மணல் கடிகாரமும் கொஞ்சம் ரீஃபில் ஆயிருச்சு. இந்த விஷயத்திலிருந்து ஒண்ணு மட்டும் தான் கிளாரிட்டி ஆச்சு. அதாவது அவ கடவுளையே வெறுத்துட்டா. இருந்தாலுமே வந்துட்டு அவ வந்துட்டு அந்த சிகரெட் தான் எனக்கு பிடிக்காத ஒண்ணு அப்படின்னு சொல்லி குடுத்து சீட் பண்ண பார்த்திருக்கா. இப்ப சைட்ல இருந்து ஐ சீ யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியில இருக்கிற அவளுடைய உருவமே அவள பார்த்து கூப்பிடுது. அந்த கண்ணாடி கிட்ட இவ மெதுவா நகர்ந்து போய் அவளோட உருவத்த அவளே பார்த்துட்டு இருக்கிறா. அந்த உருவம் வந்துட்டு டூ ஆர் டை, டூ ஆர் டை அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கட்டரோட நின்னுட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா அந்த கட்டர் இவ கைக்கு வந்துருச்சு. இப்ப அவளோட உருவமே அவள பயமுறுத்துது. பயமுறுத்துன உடனே அவ வந்து கீழ விழுகுறா. கீழ விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கா கிட்ட இருந்து ஃபோன் வருது. அத எடுத்து பார்த்தா, "நீ என்ன சொல்ற? காலங்காத்தால எனக்கு கால் பண்ற. கால் பண்ணிட்டு என்னுடைய குழந்தை இப்ப வந்துட்டு ஆபத்தில் இருக்குங்கிற" அப்படின்னோனே, "இல்ல நான் உன்ன கூப்பிடல. நான் உன்ன கூப்பிடவே இல்ல" அப்படின்னு சொல்றா. அவங்க அக்கா வந்துட்டு, "நீ கூப்பிடலையா? சரி இப்போ உன் வீட்ல என்னதான் நடந்துட்டு இருக்குது? உனக்கு என்னதான் ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. "எனக்கு தெரியல. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் சொன்னா நீ நம்ப மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே, "அதான் நீ ஏன் இங்க வந்துட்டியே? உன் கார் இங்க வந்து நிக்குது" அப்படின்னோனே, "ஏய் அது நான் கிடையாது. அத உள்ள விட்டுறாத" அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. கத்த கத்த அவங்க அக்காவும் கால கட் பண்ணிடுறா. இவ பயந்து போய் எழுந்து ஓடி அந்த டோர் ஓப்பன் பண்றா. மறுபடியும் எல்லா லாக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு குளோஸ் ஆயிருது. அண்ட் பக்கத்துல இருக்கிற சேர தூக்கி அடிக்கிறா. என்னென்னமோ பண்றா. ஆனா இந்த டோரும் ஓப்பன் ஆகாது. நம்மளும் வெளிய போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், மீதி இருக்கிற இந்த 2 கேமையும் டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறங்காட்டி மறுபடியும் கேம் ஸ்டார்ட் பண்றா. அந்த பாக்ஸ் கிட்ட திரும்ப போய், "சரி ஓகே. இப்ப செகண்ட் கேம் என்னன்னு சொல்லு. இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அந்த பாக்ஸ் வந்துட்டு டிவி ஆன் பண்ணுது. டிவில வந்துட்டு அவங்க அக்காவோட கால் நகத்தெல்லாம் வந்துட்டு இவ ஒண்ணொண்ணா தொடுறா. இவளுடைய ஆள்காட்டி விரலால. அதுல சுண்டு விரல மட்டும் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணி ஒரே சீன் வந்ததே வந்துகிட்டு இருந்தோனே, ஓகே. இப்ப நம்மளுடைய சுண்டு விரல் அது கேக்குதாட்ருக்கு. கால் சுண்டு விரல கேக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கால் சுண்டு விரல அவளே வந்துட்டு வெட்டிக்கிறா. அத வெட்டி பாக்ஸ்ல போட்டு குளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஆனா, அந்த சுண்டு விரல் அங்கேயே தான் இருக்குது. உடனே வந்துட்டு இவளுக்கு கோவம் வந்துருது. "நீ காமிச்சத தானே நான் குடுத்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பயங்கரமா கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறா. ஆனா வந்துட்டு அது அவ ஆள்காட்டி விரலால அது தொடுற மாரி ஆனா ஊனா அந்த சீன் வந்துகிட்டே இருந்துச்சுல்ல. ஸோ, அது வந்துட்டு அவளுடைய கை ஆள்காட்டி விரல தான் கேக்குது. மணல் வேற இப்ப கம்மியாயிட்டே இருக்கிறங்காட்டி அவளுக்கு வேற வழி இல்லாம அவளுடைய ஆள்காட்டி விரல அறுத்துக்கிறதுக்கும் அவ தயாராவா. அது மட்டும் இல்லாம கால் சுண்டு விரல கட் பண்றப்பயே அவ ரொம்ப கஷ்டப்பட்டுருவா. இப்ப மறுபடியும் ஆள்காட்டி விரல். ஒரு வழியா கஷ்டப்பட்டு அதையும் வெட்டி அந்த பாக்ஸ்ல வச்சு குளோஸ் பண்ணி, அதுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணி பாப்பா. இப்ப அந்த ஆள்காட்டி விரல் அங்க இருக்காது. அதாவது செகண்ட் டாஸ்க்கும் முடிஞ்சிருச்சு. இவ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தா, டோர் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. சரி ஓகே டோர் தான் ஓப்பன் ஆயிருச்சே! அக்கா வீட்டுக்கு போய் என்னதான் நடந்துச்சுன்னு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, வேகமா வண்டி எடுத்துட்டு அங்க போறா. உள்ள போய் பார்த்தா, அவங்க அக்கா ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. இன்க்ளூடிங் அந்த குழந்தை முதல் கொண்டு. அப்படி அவ குழந்தையும் இறந்திருக்கிறத பார்த்து இவ பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. பார்த்தா அந்த இடத்துல அந்த பாக்ஸும், மணல் கடிகாரமும் மறுபடியும் அதே இடத்துக்கு அவங்க அக்கா வீட்ல இருக்குது இப்ப. இப்ப பாலி பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா. என்ன பண்றதுன்னே தெரியாம. பார்த்தா வீட்ல இருக்கிற எல்லா ஃபோன்லயுமே அட் அ டைம்ல வந்துட்டு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வர ஆரம்பிக்குது. போய் எடுத்து பார்த்தா, அவங்க அக்கா குழந்தை தான் பேசுது. "அவ ஏன் இப்ப இறந்தா? எல்லாத்தையும் ஏன் இப்ப கொன்ன?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "நான் கொல்லல. நீ தான் கொன்ன." அப்படிங்கிற மாரி அந்த வாய்ஸ் இப்ப சொல்லுது. "கம் ஆன் இப்ப 3வது டாஸ்க். உனக்கு புடிச்ச ஒண்ணு, நீ லவ் பண்ற ஒண்ணு சீக்கிரமா குடு." அப்படிங்கிற மாரி கேட்குது. இல்லன்னா நீ செத்துருவ அப்படிங்குது. "இல்ல என்னால முடியாது." அப்படிங்கிறா. ஏன்னா காரணம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அவளுக்கு ரொம்ப புடிச்சது இப்ப அவங்க அக்கா குழந்தை மட்டும் தான். இப்ப அவங்க அக்கா குழந்தைய கேட்குது அது. "டைம் முடிய போகுது பாலி. சீக்கிரமா ஒரு முடிவெடு." அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா குழந்தையோட வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த அக்கா குழந்தையோட வாய்ஸ்ல அந்த வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்குது இப்ப அவளுக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துட்டு இருக்குது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம, சரி இந்த கேம நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, கையில ஒரு கத்தி எடுத்துட்டு அவங்க அக்கா குழந்தையோட ரூமுக்கு போறா. அவங்க அக்கா குழந்தையோட முடிய அறுத்துட்டு வரா. அறுத்துட்டு வந்து இப்ப அந்த பாக்ஸ்ல போட்டு குளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்றா. அந்த முடி அத அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. டக்குன்னு பார்த்தா வீட்ல இருக்கிற எல்லாருமே நார்மலா எந்திரிச்சு வந்து அவள்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாம் எந்திரிச்சா கண்டிப்பா குழந்தைக்கு சரியாயிருக்கும்னு நெனச்சு ரூமுக்கு ஓடி போறா. குழந்தையும் இப்ப நல்லா தான் இருக்குது. ஆனா குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல. டக்குன்னு பாலிய கீழ தள்ளி அவ மேல ஏறி உட்காந்து கத்தியால குத்திருது. திரும்ப அதே பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு அவ வந்துடுறா. பாலிக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இது ஏன் என்ன விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற ரிங்க போடுறா, அது எடுத்துக்குது. கழுத்தில் இருக்கிற செயின போடுறா, அது எடுத்துக்குது. நீ ஏன் என்ன விட்டு போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, வெயிட் அந்த பாட்டி ஏன் எனக்கு இத குடுத்தாங்க? சோ இத அடுத்தவங்களுக்கு நம்ம கை மாத்தி விடணுமாட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாட்டி எப்படி நைட் டைம்ல வந்து எல்லா வீட்டு கதவையும் தட்டி யாரோ ஒருத்தங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இந்த பொருள குடுத்துட்டு போனாங்க. இந்த பாக்ஸ குடுத்துட்டு போனாங்க. அதே மாரி இந்த பாக்ஸ நம்மளும் வேற யாருக்காவது குடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப ஹீரோயினும் போயிட்டு எல்லா வீட்லயுமே போய் கதவு தட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாருமே கதவு தொறக்கல. இருந்தாலும் இவள மாரியே இருக்கிற இன்னொரு பொண்ணு, டிப்ரஷன்ல இருக்கிற இன்னொரு பொண்ணு, கதவு தொறந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறா.
சேம் அந்த பாட்டியோட ட்ரிக்ஸ தான் இவளும் ஃபாலோ பண்றா. இங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அப்படி இப்படின்னு பேச்சு குடுக்குறா. ஓகே, ஓகே. நீங்க குளுர்ல இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அடிபட்டுருக்கு. உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அந்த புள்ள இப்ப கூட்டிட்டு போறா. அந்த புள்ள உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சதுக்கப்புறம், அந்த புள்ளைகிட்ட என்ன பார்த்தா உனக்கு ஏதாவது சந்தேகமா இருக்கிற மாரி இருந்தா நீ போலீஸ்க்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றா. இல்ல எனக்கு உங்க மேல சந்தேகம்லாம் இல்ல. இருங்க உங்களுக்கு நான் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் காஃபி எடுத்துட்டு வரதுக்குள்ள, அந்த பாக்ஸ் எடுத்து அந்த டேபிள் மேல வச்சு அந்த மணல் கடிகாரத்த எடுத்து மேல வைக்கிறா. அத பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்கிறப்போ, உன் பேர் தாரா தானே அப்படிங்கிறா. என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளை கேட்டவுடனே, இன்னைக்கு நைட் நீ சாகப் போற அப்படின்னு சொல்லி அந்த புள்ளைகிட்ட இந்த கேம அப்படியே கைமாத்தி விடுறா. பாலி எப்படி அந்த பாட்டிய வந்துட்டு வெளிய போங்க அப்படின்னு சொல்லி தொரத்தி அடிச்சாளோ, அதே மாரி இப்ப இந்த புள்ளையும் நீங்க வெளிய போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுர்றா. அனுப்பி விட்டோனே இந்த வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து இவ நிம்மதியா இப்ப இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிறப்போ, இல்ல இது முடியாது. இது நெவர் எவர் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி இது ஒரு லூப் மாரி அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ தூக்கிட்டு மறுபடியும் அந்த பாட்டி இவ வீட்டுக்கே வந்துர்றாங்க. அந்த பாட்டி வந்து இவள கொல்ல ட்ரை பண்றாங்க. பாலி எப்படியோ அவள சமாளிச்சு அந்த கிழவிய கீழ தள்ளி விட்டு, அந்த கிழவி கிட்ட பேசுறப்போ அந்த கிழவி ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றா. "நீ சாவுக்கு எப்பயுமே பயப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி இப்ப செத்துர்றாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த பாட்டி எதையோ பார்த்து பயந்து, அதுக்கப்புறம் தானே இவகிட்ட வந்துட்டு அந்த பாக்ஸ எடுத்து வைப்பாங்க. அதுக்கான ரீசன் இதுதான். அந்த பாட்டி இறந்தத எதிர்லயே வந்துட்டு அந்த பாக்ஸ் இவ கண்ணு முன்னாடி காமிச்சிருக்கு. இந்த பாட்டிக்கு காமிச்சிருக்கு. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இத கை மாத்தி விட்டே ஆகணுமாட்ருக்குன்னு சொல்லி டக்குனு மாத்தி விட்டு, அவங்க உயிர் பயத்துல மாத்தி விட்டுருப்பாங்க. இருந்தாலுமே வந்துட்டு அந்த பாக்ஸ் அவங்கள விடல. இப்ப அந்த பாக்ஸ் ஓப்பன்ல இருக்கு. மணல் கடிகாரத்திலிருந்து மணல் விழுந்துட்டு இருக்கு. பாலி இருந்தாலுமே இந்த கேம்க்கு நான் வரல அப்படிங்கிறதுல ஃபோகஸ்டா இருக்கா. மணல் ஃபுல்லா தீர்றப்போ எங்க செத்துருவோமோ அப்படிங்கிற பயத்துல கத்த ஆரம்பிக்கிறா. ஆனா பார்த்தா அடுத்த நாள் அவ நார்மலா எந்திரிக்கிறா. எந்திரிச்ச உடனே அவங்க அக்காவ பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரெடி ஆகுறா. வெளிய வந்து பார்த்தா, அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல கத்தியால குத்திக்கிட்டாங்கல்ல அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அவங்கலாம் இப்ப வெளிய நார்மலா தான் இருக்காங்க. அதாவது எல்லாமே இப்ப பழைய நிலைமைக்கு திரும்பிருச்சு. சரி நம்ம பாக்ஸ் குடுத்த பொண்ணுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள வீட்டுக்கு ஓடி போய் பார்க்குறா. அந்த புள்ள வந்துட்டு இவள யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாரி காமிச்சுக்கிச்சு. சரி ஓகே இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சாட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாலியும் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பாக்ஸ வாங்குச்சுல்ல புள்ள, அந்த புள்ளையோட வீட்டுக்கு போய் பார்த்தா, அவ எல்லாரையுமே கொன்றுக்கிறா. அது மட்டும் இல்லாம செவுத்துல வேற யார்ட்டயும் சொல்லாத, யாரையும் நம்பாத, யார் பேச்சையும் கேட்காத அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. இப்போ அந்த புள்ள அந்த பாக்ஸ பார்த்து சொல்லு, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறா. அதோட படம் முடிஞ்சுச்சு. ஸோ இந்த பாக்ஸோட வேலை என்னன்னா, ஒவ்வொருத்தங்க கைக்கா மாறி மாறி போகணும். ஒவ்வொருத்தங்கிட்டயும் 3 விஷயத்த கேட்குது. அத அவங்கள செய்ய வைக்குது. இல்லன்னா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே மிரட்டிட்டு இருக்குது. ஸோ இது எப்பயுமே வந்துட்டு இது இன்னொருத்தங்கள விட்டு இன்னொருத்தங்க, இன்னொருத்தங்கள விட்டு இன்னொருத்தங்க போய்க்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு எண்டே இல்ல. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா இந்த சேனல் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் எக்ஸ்ப்ளைன் பண்றது உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம மெனி மூவிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி பை மை ஹார்ட்ஸ்.